நேர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சிக்கான ஆண்டு பலன்கள் 2024லேருந்து 2025 வரைக்கும் ஏஞ்சல்ஸும் கடவுளும் என்ன செய்தி சொல்றாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். எல்லாருமே எல்லாருக்கும் ஒரு தனிப்பட்ட கடவுள் இருக்காங்க. ஒவ்வொருத்தரும் அவரவர் இஷ்ட தெய்வத்தை கும்பிடுவீங்க. அப்ப குரு அப்படின்னு டைப் பண்ணுங்க. இந்த வருடம் முழுவதும் பண வளமை, அதிர்ஷ்டம், பதவி உயர்வு இது எல்லாமே கிடைக்க போகுது. அப்போ எவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அப்போ அனைவரும் அதற்கு தயாராகுங்க. அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் பரிணாம வளர்ச்சி அடைய போகிறீங்க. அதை எப்படி சேமிக்கணும், எப்படி லாபகரமாக ஆக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் இப்போ தெரிஞ்சுக்கலாம். குருவோட விஷயத்தில் குரு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யூனிவர்ஸ் சொல்கிறக்கூடிய பாடம் என்ன? மெடிடேட் ஆன் ரைட் பாத். தியானம் பண்ணுங்க சரியான பாதையில். நீங்கள் எண்ணத்தில் தியானம் பண்ணாதீங்க. டு நாட் மெடிடேட் ஆன் யுவர் தாட்ஸ். இப்போ நீங்கள் தியானம் பண்ணணும் அப்படின்னு நினச்சி உட்காரும் போதே என்ன ஆகும் அப்படின்னா, வேண்டாத எண்ணங்கள் உணர்வுகள் தான் முதல்ல வரும். நம்ம யார்கிட்ட சண்டை போட்டோம், யார்கிட்ட பிரச்சனை பண்ணோம், அதுதான் வரும். அது பண்ணால் அது தியானம் இல்லை. அது என்னாகும், அந்த எண்ணமே பல மடங்கு பெருசாகும். ஆனால் நம்ம குருவையும் கடவுளையும் நோக்கி தியானம் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்? அமைதியும் அன்பும் சந்தோஷமும் கிடைக்கும். அப்போ பண வளமை, அதிர்ஷ்டம் இது எல்லாமே உங்களுக்கு கிடைக்க போகுது. அப்போ நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னா இன்னும் மேலும் மேலும் சிறப்பாக இருக்க முடியும். தியானம் எப்படி பண்ணுறது? தியானம் பண்ணாலே நிறைய எண்ணங்கள் வருது, என்னால் பண்ண முடியல அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா, தியானம் பண்ணுறதுக்கு என்னோட மெசேஜ் பண்ணுங்கள், என்கிட்ட காண்டாக்ட் பண்ணுங்கள். நான் அதற்கான தீர்வு சொல்கிறேன். அப்போ இந்த வருடம் முழுவதும் நீங்கள் பௌர்ணமிக்கு பௌர்ணமி தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பிரபஞ்சத்தோடைய ஆற்றலும் அதிலிருந்து வரக்கூடிய சக்தியும் நமக்கும் நம்ம வீட்டில் உள்ள அனைவருக்கும் நமக்கு கிடைக்கும். நம்ம குடும்பத்தார் அனைவருக்கும் நமக்கு அமைதியும் சந்தோஷமும் வளமையும் கிடைக்கும். இதை கண்டிப்பாக எல்லாரும் ஃபாலோ பண்ணுங்க. எல்லாரும் என்ன டைப் பண்ணுவீங்க? குரு அப்படின்ற வார்த்தையை டைப் பண்ணுங்க. துலாம் ராசி நேயர்களுக்கு வணக்கம். குரு பெயர்ச்சிக்கான ஆண்டு பலன்கள் என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஏஞ்சல்ஸ், கடவுள், பிரபஞ்சம் நமக்கான செய்தி என்ன சொல்றாங்க அப்படின்னு பார்க்கலாம். மன சோர்வு, பயம், கடன் தீரும் இதெல்லாமே உங்களுக்கு நடக்கும். மேலும் எப்பவுமே ஒரு மன சோர்வு வரும்போது தான் நமக்கு பயம் வரும். இந்த மாதிரி இருக்கும்போது என்னாகும் அப்படின்னா நம்மளால சரியான முடிவு எடுக்க முடியாது. இந்த சமயம் கடன் பிரச்சனையெல்லாம் உங்களுக்கு தீரும். அப்போ வருடம் முழுவதும் நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும். அப்போ அந்த மன சோர்வையும் பயத்தையும் போக்கக்கூடிய ஒரு மந்த்ராவை சொல்லித்தரேன். கண்டிப்பாக அதை சொல்லுங்கள். உங்களுக்கு வாழ்க்கையில் எப்பவுமே வெற்றி நிச்சயம்தான். எல்லாருக்குமே தெரியும் விநாயக கடவுள் கணேச மந்த்ரா. கணேச மந்த்ரா எல்லாருக்குமே தெரியும். அதை நீங்கள் சொல்லுங்கள். 3 முறை சொல்லுங்கள். ஓம் ஏகதந்தாய வித்மஹே வக்ரதுண்டாய தீமஹி தன்னோ தந்தி பிரஜோதயாத். ஓம். இதை 3 முறை சொல்லுங்க. உங்களோட பிரச்சனை, மனசோர்வு, பயம் ஏதாவது இருந்ததுன்னா அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க. எது வேணா இருக்கலாம். நான் இந்த விஷயத்துக்காக பயப்படுறேன், வாழ்க்கையை பற்றி பயப்படுறேன், எதிர்காலத்தை நினச்சி பயப்படுறேன் அப்படின்னு எது வேணா இருக்கலாம். அதை நீங்கள் சிம்பிளாக அந்த பேப்பரில் எழுதி அதை மடித்து 7ஆ மடித்து அதை எரிச்சிருங்க. அதற்கு ஒரு சீக்ரெட் இருக்குது. அது கண்டிப்பாக அவங்க விட்டு விலகிரும். உங்களுக்கு அடுத்தடுத்து வரக்கூடியது லாபகரமான நாட்களாக இருக்கும். மேலும் உங்களுக்கான செய்தி என்ன சொல்கிறாங்க ஏஞ்சல்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். Eventually, everything based on lies will be destroyed. As much as possible, avoid all unnecessary lies. நம்ம எப்போவுமே திரும்ப திரும்ப பொய்கள் சொல்லிக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா பொய் எப்போவுமே நிலச்சி இருக்காது. அது காணாமல் போயிடும். உண்மை மட்டும்தான் நிலச்சி இருக்கும். உண்மை மட்டும்தான் நம்மளால் என்ன செய்ய முடியும், லேட்டானாலும் நிச்சயமாக அதுதான் ஜெயிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. மேலும் நீங்கள் ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நீங்கள் தியானம் பண்ணீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை மேலும் மேலும் சிறப்பாக அமையும். தியானம் பண்ணுறது நமக்கு நிறைய நன்மைகள் தரும். பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய ஆற்றல் நம்மளுடைய உடல் மேலேயும் நம்மளுடைய ஒளி உடல் மேலேயும் படும்போது நமக்கு பல மடங்கு ஆற்றல்
பெரிதாகும். நமக்கு வெற்றியும் பலமையும் தானாகவே வந்து சேரும். ஒவ்வொரு பௌர்ணமிக்கும் நாங்கள் தியானம் பண்ணுறோம். ஜூம் லிங்க்ல பண்ணுறோம். நீங்கள் நேரில் வரணும்னு அவசியம் இல்லை. ஆன்லைனில் வீட்டில் இருந்தபடியே நம்ம என்ன பண்ணலாம், தியானம் பண்ணலாம். 18 வயசுக்கு மேலே உள்ளவங்க எல்லாருமே இதில் இந்த தியானத்தில் கலந்துக்கலாம். நன்றி. குரு அப்படின்னு டைப் பண்ணுங்க.